Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 92. First slide பார்க்கலாம். surged கட்டுக்கடங்காமல் அதிகரித்தன. அதோட மீனிங் என்னன்னா surged அப்படின்னா கட்டுக்கடங்காமல் அதிகரித்தன. கொரோனா வைரஸ் கேசஸ் இன் கண்ட்ரி surged a month after the government started relaxing some of the restrictions imposed in March. மார்ச் மாதத்தில் விதிக்கப்பட்ட சில கட்டுப்பாடுகளை அரசாங்கம் தளர்த்த தொடங்கிய ஒரு மாதத்திற்கு பிறகு நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்புகள் கட்டுக்கடங்காமல் அதிகரித்தன. மார்ச் மாதத்தில் விதிக்கப்பட்ட சில கட்டுப்பாடுகள் restrictions imposed in March. அதான் மார்ச் மாதத்தில் விதிக்கப்பட்ட சில கட்டுப்பாடுகள். some of the restrictions imposed in March. imposedனா விதிக்கப்பட்ட. அரசாங்கம் தளர்த்த தொடங்கிய. government started relaxing. இதான் தளர்த்த தொடங்கின relaxing. ஒரு மாதத்திற்கு பிறகு a month after நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்புகள் கொரோனா வைரஸ் கேசஸ் கொரோனா வைரஸ் பாதிப்புகளின் எண்ணிக்கை அல்லது கொரோனா வைரஸ் பாதிப்புகள் கொரோனா வைரஸ் கேசஸ் இன் த கண்ட்ரி surged அப்படின்னா கட்டுக்கடங்காமல் அதிகரித்தன. கட்டுக்கடங்காமல் அதிகரித்தன. அதிகரிக்கிறதுனா இது கட்டுக்கடங்காமல் ஒரு அலை போல அதிகரித்தது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். பர்சனல் ஹைஜீன் தனிப்பட்ட சுகாதாரம். இப்போ அந்த பிஎம் மோடி ஒரு கான்ஃபரன்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸில் சொன்னது தான் இந்த சொன்ன அந்த சம் சென்டென்சஸ் தான் இன்னும் வரக்கூடிய நான் ஒரு 3 ஸ்லைட்ஸில் அப்படி இருக்கும். கண்டினியூஷன் ஆஃப் ஸ்லைட்ஸ். அதாவது PM Modi said till such time that we don't get vaccine for coronavirus, the only way to stop it from infecting us is to maintain good personal hygiene. பிரதமர் மோடி கூறியதாவது கொரோனா வைரஸுக்கு எதிரான தடுப்பு நோய் கண்டுபிடிக்காதவரை தொற்று நோயை தடுப்பதற்கான ஒரே வழி தனிப்பட்ட சுகாதாரத்தை நன்கு பேணுதல். பிரதமர் மோடி கூறியது பிரதமர் மோடி சிற்றில் கொரோனா வைரஸுக்கு எதிரான தடுப்பு மருந்து அப்படின்னா வேக்சின் ஃபார் கொரோனா வைரஸ். த வேக்சின் அப்படின்னா தடுப்பு மருந்து. ஃபார் கொரோனா வைரஸ்னா கொரோனா வைரஸுக்காக கண்டுபிடிக்காதவரை till such time that we don't அப்படின்னா கண்டுபிடிக்காதவரை till such time கண்டுபிடிக்காத that we don't கண்டுபிடிக்காதவரை வேக்சின் தடுப்பு மருந்து. தொற்று நோயை தடுப்பதற்கான ஒரே வழி the only way to stop it from infecting us. அதான் அதோட மீனிங். தொற்று நோயை தடுப்பதற்கான ஒரே வழி the only way to stop from infecting us நம்ம தடுப்பதற்கான ஒரே வழி is to maintain good personal hygiene. அதாவது தனிப்பட்ட சுகாதாரம். பர்சனல் ஹைஜீன் தனிப்பட்ட சுகாதாரத்தை பேணுதல். மெயின்டைன் குட் பர்சனல் ஹைஜீன் நன்கு பேணுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த 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 ஸ்லைடோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. சோசியல் டிஸ்டன்ஸ்னா சமூக இடைவெளி. வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் வித் சோப். போன ஸ்லைடோட இது கண்டினியூஷன். வாஷ் அவர் hands with soap regularly.
cover our mouths with a mask when we go out our homes, and most importantly maintain 6 foot social distance. சோப்பு போட்டு கைகளை தவறாமல் கழுவுதல், வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது முகக்கவசத்தால் வாயை மூடுவது, மற்றும் மிகவும் முக்கியமானது 6 அடி தூரம் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது. ஸோ வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் வித் சோப் ரெகுலர்லி, சோப்பு போட்டு கைகளை தவறாமல் கழுவுதல். இந்த வாஷ் அவர் ஹேண்ட்ஸ்னா கைகளை தவறாமல் கழுவுதல். கவர் அவர் வீட்டை வித் மாஸ்க் வென் வி கோ அவுட் ஆஃப் ஹோம்ஸ். வென் வி கோ அவுட் ஆஃப் ஹோம்ஸ்னால் விட்டு விட்டு வெளியே செல்லும்போது, கவர் அவர் மவுத்ஸ்னா மற்ற மாஸ்க்னா முகக்கவசத்தால் வாயை மூடுவது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, மற்றும் மிகவும் முக்கியமானது, மெயின்டைன் 6 foot சோஷியல் டிஸ்டன்ஸ். அதாவது 6 அடி தூரம் சோஷியல்னா சமூக இடைவெளியை கடைபிடிப்பது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அந்த போன ஸ்லைடோட கண்டினியூஷன், அதாவது பிஎம் மோடி சொன்னது தான். ஸ்டோல் அப்படின்னா இந்த இதோட மீனிங் அப்படின்னா சால்வை, இந்த மேலே போடுறது, அவர் போட்டிருக்கக்கூடிய மேலே உள்ள சால்வை தான். மேக்ஷிஃப்ட் மாஸ்க்னா தற்காலிக அல்லது மாற்று முகக்கவசம், இல்லைன்னா எப்படி முகக்கவசத்தை செய்கிறது, அந்த மாதிரி மீனிங். பிஎம் மோடி ஹோல்டிங் அப் இஸ் ஸ்டோல் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மேக்ஷிஃப்ட் மாஸ்க். பிரதமர் மோடி முகக்கவசத்தை எப்படி பயன்படுத்துவது என்று, அல்லது ஒரு தற்காலிக மாற்று முகக்கவசம் போல், உதாரணமாக அவரது சால்வையின் மூலம் செய்து காட்டினார், இல்லை சால்வையை பிடித்து கொண்டு செய்து காட்டினார். அதான் அதோட மீனிங். பிரதமர் மோடி முகக்கவசத்தை எப்படி பயன்படுத்துவது, அதாவது மேக்ஷிஃப்ட் மாஸ்க்னா ஒரு தற்காலிக அல்லது மாற்று முகக்கவசம், அல்லது முகக்கவசத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு. எக்ஸாம்பிள்னா உதாரணமாக அவரது சால்வின் மூலம் செய்தீங்கன்னா ஹோல்டிங் அப் இஸ் ஸ்டோல். அதாவது ஹோல்டிங் அப் அப்படின்னா டிஸ்பிளே அப்படின்னு மீனிங், அல்லது டு ஷோ அப்படின்னா அதாவது செய்து காட்டினார், பிடித்து கொண்டார், அந்த மாதிரி இல்லை செய்து காட்டினார். ஸ்டோல்னா சால்வை. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். கன்கார்ட் வென்டன, கன்கார்ட்னா வென்டன அர்த்தம். இங்கிலாந்து, பிரான்ஸ், இட்டாலி and Spain. These countries at one time had conquered the world and were the biggest powers of the world. இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் இந்த நாடுகள் ஒரு காலத்தில் உலகை வென்றன, உலகின் மிகப்பெரிய சக்திகளாக இருந்தன. அதாவது இப்போது கொரோனா வைரஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறதுனால இங்கிலாந்து, பிரான்ஸ், இட்டாலி அண்ட் ஸ்பெயின்லாம் மிக அதிகமாக பரவிட்டு இருக்குது. அந்த ரிலேட்டடான ஸ்லைட். ஸோ இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் இந்த நாடுகள் ஒரு காலத்தை உலகத்தை வென்றன. அட் ஒன் டைம், அதாவது ஒரு காலத்தில், தீஸ் கண்ட்ரிஸ் இந்த நாடுகள் உலகத்தை வென்றன, had conquered the world and were the biggest powers of the world. உலகின் மிகப்பெரிய சக்திகளாக இருந்தன. நெக்ஸ்ட் ஸ்லைட், இதோட கண்டிஷன் ஸ்லைட். If add up the populations, மக்கள் தொகையை சேர்த்தால், so but if you add up the population of all these countries, அதாவது இங்கிலாந்து, போன சைடில் உள்ள 4 countries சொன்னல, அந்த countries of all these countries, it comes to 24 crore. But in India, UP, Uttar Pradesh alone has 24 crore. அதனால் இந்த நாடுகளின் மக்கள் தொகையை பார்த்தார், அதாவது இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் போன ஸ்லைடில் உள்ள 4 கண்ட்ரிஸ், அதாவது நாடுகள், மக்கள் தொகையை நீங்கள் சேர்த்தால் அது 24 கோடி ஆகிறது. ஆனால் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 24 கோடி மக்கள் உள்ளனர்.
ஸோ இந்த நாடுகளின் மக்கள் தொகையை பார்த்தால், அதாவது இந்த நாடுகளின் தீஸ் கண்ட்ரிஸ், போன ஸ்லைடில் சொன்ன நாடுகள், தீஸ் கண்ட்ரிஸ்னால் இந்த நாடுகளின் மக்கள் தொகையை நீங்கள் சேர்த்தால், அதாவது இஃப் யூ ஆட் அப் த பாப்புலேஷன்ஸ் ஆஃப், ஆட் அப்னா மக்கள் தொகையை சேர்த்தால், இஃப் யூ ஆட் அப் த பாப்புலேஷன்ஸ்னால் மக்கள் தொகை, அது 24 கோடி ஆகிடும். இட் கம்ஸ் டு 24 crore தான். 24 கோடி ஆகிடும், இட் கம்ஸ் டு 24 crore. ஆனால் இந்தியாவில், பட் இன் இந்தியா, உத்தரப்பிரதேசத்தில் மட்டும், யூபி அலோன், உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 24 கோடி மக்கள் உள்ளனர். அதாவது யூபி அலோன் ஹேஸ் 24 crore. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். எவ்ரி லைஃப் மேட்டர்ஸ், இது போன ஸ்லைடோட கண்டினியூஷன்ஸ். அதாவது இதெல்லாம் பிஎம் பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு கான்ஃபரன்ஸில் சொன்ன அந்த ஸ்லைட்ஸ். பட் டெத் இஸ் டெத் அண்ட் எவ்ரி லைஃப் மேட்டர்ஸ், அதில் ஹைலைட் பண்ணியிருக்கிற வேர்டு எவ்ரி லைஃப் மேட்டர்ஸ், ஒவ்வொரு உயிரும் முக்கியமானது. டெத் இஸ் டெத் அண்ட் எவ்ரி லைஃப் மேட்டர்ஸ் அண்ட் இட் இஸ் சேட் தட் எனி லைஃப்ஸ் were lost, be it in India or elsewhere in the world. எனினும் மரணம் என்பது மரணம்தான், மேலும் ஒவ்வொரு உயிரும் முக்கியமானது. இந்தியாவிலே அல்லது வேறு எந்த இடத்திலேயோ உயிர்களை இழப்பது என்பது வருத்தமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனினும் மரணம் என்பது மரணம், டெத் இஸ் டெத் அண்ட், மேலும் ஒவ்வொரு உயிரும் முக்கியம். எவ்ரி லைஃப் மேட்டர்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு உயிரும் முக்கியமானது. இந்தியாவிலேயோ அல்லது வேறு உலகின் வேறு எந்த இடத்திலேயோ, அதாவது இன் இந்தியா ஆர் எல்ஸ்வேர் இன் த வேர்ல்டு, உயிர்களை இழப்பது. எனி லைவ்ஸ் வேர் லாஸ்ட் அப்படின்னா உயிர்களை இழப்பது என்பது வருத்தமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. இட் இஸ் சேட், அதாவது உயிர்களை இழப்பது வருத்தமானதாக ஒன்றாக இருக்கிறது. இட் இஸ் சேட் தட் எனி லைவ்ஸ் வேர் லாஸ்ட். Thank you for watching, friends. If you like, please share, subscribe and click the bell icon. Thank you, friends.